ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது கர்மசந்நியாச யோகத்தில் 21வது ஸ்லோகம். பாஹ்யஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்மயோகயுக்தாத்மா சுகமக்ஷயம் அஷ்ணுதே. பாஹ்யஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்மயோகயுக்தாத்மா சுகமக்ஷயம் அஷ்ணுதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், பாஹ்யம் பாகர்ன்னு சொன்னால் என்ன, அந்தர்னா உள்பக்கம், உள்ளுக்குள்ளே, மனதுள்ளுக்குள்ளே. பாகர் பகிர்னு சொன்னால் அந்தர் பகித்ச சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் பகிர்னு சொன்னால் வெளியில் இருக்கிறது. அதாவது பாஹ்யஸ்பர்ஷேஷு வெளிப்பொருள்களின் உணர்ச்சிகளில், அசக்தாத்மா பற்றில்லாத அந்த கரணம் உடையவன். அப்படி என்ன யார்? பிரம்மனிஷ்டர்கள். ஆத்மனி ஆத்மாவிடத்தில் எத் சுகம் எத்தகைய சுகங்கள் கிடைக்கின்றதோ, எத்தகைய சுகங்கள் உண்டோ அதை விந்ததி அடைகின்றான். மேலும் பிரம்மயோகயுக்தாத்மா பிரம்மத்தினிடத்தில் கூடி நிற்கும் அந்த கரணமுடைய அவன் அக்ஷயம். அக்ஷயம்னு சொன்னால் அழிவில்லாதது, குறைவில்லாதது, ஒருபொழுதும் குறைவில்லாதது, எப்பொழுதும் ஒரே நிலையில் நிறைந்து இருப்பது. அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மம் என்னது? பரபிரம்மம். நம்ம பார்த்தோம், பரபிரம்மம்னா அதுக்கு என்ன சொல்லலாம்? ஆம்னி பிரசன்ட், ஆம்னி போட்டன்ட். அந்த ஆம்னி போட்டன்ட் என்ன? சர்வஜன், சர்வேஸ்வரன், சர்வாந்தர்யாமி, சர்வவியாபி அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்திலும் கறந்த சில இடந்தோறும் இடந்திகள் பொருள்தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளன். அது பிரம்மம். அந்த பிரம்மம் என்னது? அழிவில்லாதது, குறைவில்லாதது, ஒருபொழுதும் குறைவில்லாதது, எப்பொழுதும் நிறைந்து இருப்பது. குறைவில்லாததுன்னு சொன்னால் அது ஒரு எதிர்மறையான வார்த்தைன்னு வைங்கோ. குறைவில்லாததுக்கு ஆப்போசிட் என்ன? நிறைவானது, எப்பொழுதும் நிறைவல்லது, நிறைவானதே. அதில் கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தினா கொஞ்சம் குறைஞ்சிடும், அப்படியே கொஞ்ச நாள் இருந்தால் வெயிலில் வச்சா இறுகினுடும், பனியில் வச்சா அப்படியே ஐஸ் கட்டியாட்ட மாறிடும் அப்படின்னு அதெல்லாம் சொன்னால் கூட அதில் அளவில் குறைவில்லாதது, அழிவில்லாதது, நிறைவானது. அக்ஷயம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பது, நிறைவானது அப்படின்னு அது பொருளை புரிஞ்சுட்டு சுகம் அழிவில்லாத சுகத்தை அஷ்ணுதே அனுபவிக்கிறான். பிரம்மத்தினிடத்தில் கூடியிருக்கும் அந்த கரணம் உடைய பிரம்மனிஷ்டர்கள் அப்படின்றது தான் பிரம்மயுக்தாத்மா, பிரம்மயோகயுக்தாத்மா அப்படின்னு சொன்னான். அதனால் ஒரு அளவு கூட, ஒரு கடுகு அளவு கூட நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது? இஷ்டம், விருப்பம், மகிழ்ச்சி அது இல்லாமல் இருந்தால் எல்லாமே நடுநிலைமையில் நின்று பார்த்து அனுபவித்து கொள்ள முடியுமானால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஆத்மாவினிடத்தில் கிடைக்கக்கூடிய சுகத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியும். அக்ஷயம். அக்ஷயம்னு சொன்னால் எப்பொழுதும் நிறைவாக இருப்பது, அழிவில்லாதது, குறைவில்லாதது, எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். அக்ஷயம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம மாத்தில் அரிசி வாங்குகிறோம், ஒரு மூட்டை கூட வாங்கிக்கிறோன்னு வச்சுப்போமே, 5 சின்னதாக நம்பர் வச்சுக்கலாம், 1 கிலோ வாங்கிக்கலாம். அப்படின்னா அந்த 1 கிலோ அரிசியில் என்ன இருக்கும்? அந்த 1000 கிராமை நம்ம என்ன எத்தனை நாளில் சாப்பிட முடியும்? அட் த மோஸ்ட் 3 நாளில் சாப்பிடணும்னு வைங்களேன். அப்போ முதல் நாளில் அதுலேருந்து எடுக்க அந்த 1 கிலோ அரிசி என்ன பண்ணிடும்? குறைஞ்சிட்டே வரும். 3ஆவது நாள் வரும்பொழுது அதில் கொஞ்சம் போகிறதா தான் இருக்கும், திருப்பி 100 கிலோ வாங்கி போட்டால் தான் அந்த பாத்திரம் ரொம்ப இருக்கும். ஆனால் இங்கே இடத்துல பரபிரம்மத்தினிடத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகம் இருக்கே, அது அக்ஷயம். அப்புறம் எப்பொழுதும் இருக்கணும், நிறைந்து இருந்து கொண்டே இருக்கணும். அந்த அனுபவத்தை அந்த பிரம்மனிஷ்டர்கள் என்ன பண்ணுறார்கள்? அனுபவிக்கிறார்கள், அதை அடைந்து மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இச்சை அப்படின்னு சொன்னால் என்ன? விருப்பம். அந்த இச்சையானது கடுகளவு இருந்தாலும் ஈஸ்வரனை காண இயலாது, பரபிரம்மத்தை அனுபவிக்க இயலாது, பரபிரம்மத்தை என்ன கண்டுகொள்ள இயலாது. கடுகளவு கூட இச்சை இருக்கக்கூடாது. ஆனால் அதுவே உனக்கு இச்சை இருக்குது, நிறைய ஓணும் இல்லையா, சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். கோவிலுக்கு போனோம், நடந்தே போனோம், ஒரு இடத்துக்கு போனால் அடி பிரதட்சணை பண்ணணும், பெருமாளை 16 தடவை பிரதட்சணை பண்ணணும்,
அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன இச்சைகளை என்ன பண்ணலாம், திருப்தி செய்து கொண்டு, அதாவது இந்த வேறு கலரில் ட்ரெஸ் போட்டுக்கணும், ஒரு பிங்க் கலரில் ஃப்ராக் வேணும், ப்ளூ கலரில் என்ன தொப்பி வேணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களே, சின்ன சின்ன விருப்பங்களை நிவர்த்தி செய்து, அதாவது பூர்த்தி செய்து கொண்டு பெரிய விஷயங்களை பகவானுடைய திருவடிவாரத்தில் என்ன பண்ணலாம், சமர்ப்பிச்சுடலாம். இதை எப்படி நிறைவேற்றி தருவியோ அதை நீயே நிறைவேற்றிக்கோப்பா, எனக்கு தெரியல, அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதுக்கு எனக்கு சோர்ஸே தெரியல, எப்படி அதை அனுபவிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் சின்ன சின்ன இச்சைகளை திருப்தி செய்து கொண்டு பெரிய இச்சைகளை விவேகத்தினாலும் விசாரத்தினாலும் ஈஸ்வரத்தில் என்ன பண்ண, ஈஸ்வரனுடைய சரணாரவிந்தத்தில் அர்ப்பணித்து விட வேண்டும். மேலும் முடிந்தால் அதை நிராகரித்து விட வேண்டும். எது கிடைக்கலையோ அது இல்லை தான். இல்லாத சாமான இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப புத்திசாலித்தனம். இந்த சென்டென்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காததாக இருக்கும். ஆனால் இல்லைன்னு சொன்னால் ஹவு வில் அக்வயர் தட், அதுக்கு எப்படி சோர்ஸு, எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும், யார் நம்மளுக்கு அதை வாங்கி அந்த இச்சையை பூர்த்தி பண்ணி தருவாங்க? இது கடையில் வாங்குகிற சாமானானாலும் இதே வார்த்தை தான், வீட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் என்ன பண்ண முடியாது. அதுபோல் இச்சைகளை நிறைவு செய்து கொள்வது இயலாது என்ற தருணத்தில் அதை நிராகரித்து விட வேண்டும். மேலும் அதை ஈஸ்வரனுடைய திருவடிவாரத்தில் சமர்ப்பித்து விட்டால் அந்த இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வது அவசியமென்றால் அந்த பரபிரமே, அந்த சர்வாந்தரியாமையாக இருக்கிற ஈஸ்வரனே அதை காலம் வரும்பொழுது என்ன பண்ணுவார், அதை நடத்தி கொடுப்பார் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் இங்கே வளர்த்துக்கலாம். அதனால் இதில் இன்னொன்று கூட முக்கியமானது, அதாவது பெண்ணாசை பொன்னாசை. பெண்ணுக்கு சாதாரண குடும்பத்தில் இருக்கணும்னு விருப்பப்படுறதும், நிறைய நகை வாங்கிக்கணும், பட்டு புடவை இருக்கணும், வீடு வாகனமெல்லாம் இருக்கணும் அப்படின்றத இருந்தாலும் அதெல்லாம் அந்த மாதிரி ஆசை இருக்கிறது மனுஷ ஜென்மாவுக்கு சகஜமானது தான், ஏற்புடையது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவை இரண்டும் என்னது, பெண்ணாசை பொன்னாசை இரண்டும் மனதை விட்டு அகலும் பொழுது ஆத்மாவிடம் வேறு என்ன குடிகொண்டிருக்கும்? ஆத்மா எப்பொழுதும் ஞானமயமானது, ஒளிமயமானது, அறிவுமயமானது, எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியது, சத்துவமயமானது, எங்கும் தடையின்றி செல்லக்கூடியது. இதெல்லாம் என்னது, ஆத்மாவுக்கு ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் இதில் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது எந்தெந்த சரீரத்தில் இருக்கோ அதற்கேற்ப அதுக்கு கர்மாத குணங்களை அனுபவித்து கொண்டிருக்கும். கர்மானுசாரேன புத்தி. பசு பட்சியாக இருந்தால் அந்த அனிமலிசம் அதுண்டு இருக்கும். பசு பட்சியில் மனுஷ சரீரம் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ப அதனுடைய மனம் மண்ணாசையிலும் பொன்னாசையிலும் பெண்ணாசையிலும் சென்று அதை பாட்டு திளைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஆனால் இவை இரண்டையும், மண்ணாசை, பொண்ணு மேலே ஆசை, அடுத்தது பெண் ஆசை அப்படின்னு சொன்னால் இவை மூன்றையும் மனதை விட்டு விலக்கிவிட்டால், இவை மூன்றும் மனதை விட்டு அகலும் பொழுது ஆத்மாவிடம் என்ன குடிகொண்டிருக்கும்? பிரம்மானந்தத்தை அடைவதற்கு அங்கே எந்த தடையும் இருக்காது அப்படின்றது மனசில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயந்தான். ஆனால் இந்த நிலையை அடைவதற்கு ரொம்பவும் சிரம சாத்தியம் அப்படின்னு நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும். பெருமாள் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.